என் மரணத்துக்கு பின்னால பஸ் எரிக்கிறதோ கடை எரிக்கிறதோ இருக்கக்கூடாது. அப்புறம் அரசியல் கட்சிக்கும் மாணவ சக்திக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் அழுதா அவன் ஒரு நல்ல மகன், அவனுடைய பிள்ளைங்க அழுதா அவன் ஒரு நல்ல தகப்பன், அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன், அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவர். உனக்காக இந்த நாடே அழுவலப்பா. வரலாற்றை திரித்து எழுதி கொண்டிருக்கும் அரசியல் தலைவர்கள் மத்தியில் வரலாற்றை திருத்தி எழுத வந்த அரசியல் தலைவர்கள் ஒரு சிலரை. அப்படி தமிழகத்தின் வரலாற்றை திருத்த வந்த இவரின் பெயரை அனைவரும் மெச்சுவர். கேப்டன், புரட்சி கலைஞர், கருப்பு எம்ஜிஆர் போன்ற மக்களின் ஆசை அடைமொழிகளுக்கு சொந்தக்காரர் விஜயராஜ் என்கிற விஜயகாந்த். சினிமா, அரசியல் இரண்டிலும் பொதுநலம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். 1952 ஆகஸ்ட் 25 மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் விஜயகாந்த். சிறு வயது முதலே சினிமா மீது இருந்த பிடிப்பின் காரணமாக பல பள்ளிகள் மாறியும் அவரால் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்தது. அதே நேரம் தான் விரும்பி பார்க்கும் எம்ஜிஆரின் படங்களை சீன் பை சீனாக தனது நண்பர்களிடம் விவரிக்கும் அளவுக்கு சினிமா மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது. படிப்பை நிறுத்திய பிறகு கீரை துறையில் இருக்கும் தன் தந்தையின் அரிசி ஆலையில் பணிபுரிந்தார். தனது நண்பர்களின் உந்துதலின் பெயரிலும் தனக்கிருந்த ஆர்வத்தாலும் சினிமாவில் நடிப்பது என முடிவு செய்து சென்னைக்கு வந்து வைராகியத்துடன் சாதித்து காட்டியவர்களில் இவர் முதன்மையானவர். பல்வேறு அவமானங்கள், புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் 1979 MA காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் நடித்து தன் திரைப்பயணத்தை தொடங்கினார். சினிமாவிற்காக விஜயராஜ் என்ற தன் பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார். சட்டம் ஒரு இருட்டறை, தூரத்து இடி முழக்கம், அம்மன் கோவில் கிழக்காலே, உழவன் மகன், சிவப்பு மல்லி என வெற்றி படங்களை கொடுத்து தமிழின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தார். விஜயகாந்த் நடிக்கும் திரைப்படங்கள் பெரும்பாலும் ஊழலுக்கு எதிரான திரைக்கதையிலும் தேசப்பற்று படங்களாகவும் இருக்கின்றது. இவர் இரட்டை கதாபாத்திரங்கள் மற்றும் காவலர், ராணுவம் போன்ற கதாபாத்திரங்களில் பெரும்பாலும் நடித்துள்ளார். போலீஸ் வேடத்தில் இவர் கால் வைத்து எட்டி உதைக்கும் சண்டை காட்சிகளுக்கு தனி ரசிகர் பட்டாளமே இருந்தது. தென்னிந்திய, அகில இந்திய என்றிருந்த தனது ரசிகர் மன்றத்தின் பெயரை 1982 தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் எனவும் பெயர் மாற்றம் செய்தார். தனது 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் எனவும் தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் எனவும் பெயர் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீதும் ஈழத்தின் மீதும் தனக்கிருந்த பற்றை பறைசாற்றினார். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த விஜயகாந்த் 1984 மட்டும் ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனை புரிந்தார். 1984 ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர் நடிகைகளுடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி படுகொலையை நிறுத்தவும் நீதி வேண்டியும் தமிழக ஆளுநரிடம் மனு அளித்தார். பின் 1986 அதே காரணங்களுக்காக சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருந்தார் விஜயகாந்த். அவரின் ரசிகர் மன்றத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பும் ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தும் 1989களில் மண்டபம் உள்ளிட்ட முகாம்களில் அகதிகளாக வசிப்பவர்களுக்கு உதவி புரிந்தும் வந்தார். ஈழத்தமிழர்கள் உணர்வை உணர்ந்தவராக ஈழத்தமிழர்கள் அழும்போது என்னால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது என்று கூறி தனது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தவிர்த்தார். பின்னாள்களில் அவரின் பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. தனது ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களாக சரியாக பயன்படுத்திக் கொண்டவர் விஜயகாந்த். தனது சொந்த பணத்தில் கல்வி உதவிக்கென்று 25 லட்சம் ரூபாய் ஒதுக்குவது, இலவச தையல் மிஷின் வழங்குவது, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள் கொடுப்பது என பல நற்பணி நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். 1999 நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த். பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர், மலேசியா என தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தியும் வட்டியும் முதலுமாக அடைத்தார். மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார். 2000 பிப்ரவரி 12 தனது ரசிகர் மன்றத்துக்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து 2001 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு பலர் வெற்றியும் அடைந்தனர். 2002
ராஜ்யம் படத்திலிருந்து அரசியல் குறித்த வசனங்கள் அவரின் படங்களில் பட்டாசாக வெடிக்க தொடங்கின. அப்படி விஜயகாந்தின் இந்த அரசியல் நகர்வுகளை புரிந்து கொண்டதாலேயே ஆளும் அரசியல் கட்சிகள் அவருக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து வந்தன. 2002ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கிற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தினார். அதே வேளையில் அரசியலுக்கு வர சரியான களத்துக்காக காரணத்துக்காக காத்து கொண்டிருந்தார் விஜயகாந்த். கள்ளக்குறிச்சியில் தன் ரசிகர் மன்ற நிர்வாகி ஒருவரின் திருமண விழாவில் விஜயகாந்த் வருகையை முன்னிட்டு கட்டப்பட்ட மன்ற கொடிக்கம்பங்களை பாமகவினர் வெட்டி சாய்த்ததாக சொல்லப்பட்டது. ஊர் ஊராக சென்று தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்க ஆரம்பித்தார். சென்ற இடங்களிலெல்லாம் விஜயகாந்துக்கு பலத்த வரவேற்பு கிடைத்தது. விஜயகாந்தை காண மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருவண்ணாமலையில் கட்சி அறிவிப்பு, ஈரோட்டில் கட்சி தொடங்கும் தேதி, மாநாடு அறிவிப்பு என அதிரடி காட்ட தொடங்கினார் விஜயகாந்த். அந்த நேரத்தில் கோயம்பேடு மேம்பால விரிவாக்கத்துக்காக விஜயகாந்தின் மண்டபம் கையகப்படுத்தவிருப்பதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடமிருந்து விஜயகாந்துக்கு நோட்டீஸ் பறந்தது. இந்த நிலையில் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடையாத நிலையில் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி என கூறி 232 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியவர். பாமகவின் கோட்டையான விருத்தாசலம் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றார். மற்ற வேட்பாளர்கள் தோல்வியடைந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தேமுதிகவுக்கு 8.4% வாக்குகளை பெற்று தந்தனர். அதைத் தொடர்ந்து 2009இல் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் தனித்து நின்று தோல்வியை தழுவினாலும் 10% வாக்குகளை தேமுதிக பெற்றது. 2006 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்ததற்கு தேமுதிக பிரித்த ஓட்டுகளே முக்கிய காரணம் என்ற தகவல் புள்ளி விவரங்களுடன் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் காதுகளுக்கு எட்டியது. இதனை மறக்காமல் மனதில் வைத்துக் கொண்ட ஜெயலலிதா 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணியை உருவாக்கினார். அப்போது தேமுதிக தலைமையில் 3வது அணியை உருவாக்க மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தீவிரமாக முயற்சித்து வந்தன. போயஸ் கார்டனில் இருந்து அழைப்பு வந்ததை அடுத்து 3வது அணி அமைக்கும் முயற்சிக்கு அப்போது விஜயகாந்த் பிடி கொடுக்கவில்லை. மதிமுகவுக்கு 7 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று திட்டவட்டமாக கூறிய ஜெயலலிதா விஜயகாந்தை அழைத்து தேமுதிகவுக்கு 41 இடங்களை அள்ளி கொடுத்தார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். 41 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயகாந்த் முதன்முறையாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரானார். 2011ஆம் ஆண்டு நடந்து முடிந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோதல் ஏற்பட்டு அதிமுக தேமுதிக கூட்டணி முறிந்தது. சட்டமன்றத்தில் இவர் நாக்கை துருத்தி பேசியது இவரது அரசியல் வாழ்க்கையை அதல பாதாளத்திற்கு இழுத்து சென்றது. தேமுதிக கட்சியிலிருந்து 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு சென்றனர். அது விஜயகாந்திற்கு பேரிடியாக விழுந்தது. அதற்கு பிறகு ஆளும் கட்சிக்கு எதிராக பெரிய நடவடிக்கைகளை தேமுதிக மேற்கொள்ளவில்லை. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்து தேமுதிக போட்டியிட்ட 14 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதிமுக, விசிக, தமாக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கம் வகித்த மக்கள் நல கூட்டணியில் இணைந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்தித்தார் விஜயகாந்த். ஆனால் தேர்தல் முடிவில் மக்கள் நல கூட்டணி உட்பட தேமுதிகவும் போட்டியிட்ட 104 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது. உளுந்தூர்பேட்டையில் போட்டியிட்ட விஜயகாந்த் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட் இழந்தார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று 4 தொகுதியில் மட்டுமே போட்டியிட்ட தேமுதிக அனைத்திலும் படுதோல்வி அடைந்தது. தனித்து போட்டியிட்ட போது 8.4%, 10% இருந்த தேமுதிகவின் வாக்கு வங்கி கூட்டணிக்கு சென்ற பின்னர் 7.9%, 6.1% என குறைந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் 2.4% சரிந்தது. நிர்வாகிகள் பலர் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தாவினர். போதாக்குறைக்கு விஜயகாந்தின் உடல்நிலையும் மோசமடைந்தது. தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. ஆனால் இந்த தேர்தலில் விஜயகாந்த் போட்டியிடவில்லை. அவரின் மனைவியும் கட்சியின் பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாசலம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். விஜயகாந்த் தான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே ஈரோட்டில் இலவச மருத்துவமனை,
சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனை, ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதியுதவி, எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி, லிட்டில் ஃபிளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம், இலவச திருமண மண்டபங்கள், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என கலக்கியவர். குஜராத் பூகம்பம், கார்கில் போர், சுனாமி, கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்வுகளுக்கு தன் சொந்த செலவில் நிவாரணங்களை கொடுத்து உதவி வந்தார். அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் தானே புயல், ஆந்திரா புயல், ஒடிசா வெள்ளம் என பாரபட்சமின்றி முதல் ஆளாக முன்வந்து நிவாரணங்கள் வழங்கினார். மேலும் பல்வேறு தமிழர் சார்ந்த உரிமை போராட்டங்களையும் முன்னின்று நடத்தினார். இதுபோன்று எண்ணிலடங்கா சாதனைகளுக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த். 2001 தமிழக அரசின் கலைமாமணி விருது, 1989 செந்தூரப்பூவே படத்திற்கு சிறந்த நடிகர் விருது, 1988 சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருது உள்ளிட்ட விருதுகளையும் வாங்கியுள்ளார். விஜயகாந்த் இதுவரை தமிழ் படங்களில் மட்டுமே நடித்துள்ளார். இவரது திரைப்படங்கள் ஹிந்தி மற்றும் தெலுங்கு மொழிகளிலும் டப்பிங் செய்யப்பட்டிருந்தாலும் இவர் தமிழ் சினிமாவில் தமிழ் படங்களில் மட்டுமே நடித்துள்ள குறிப்பிடப்படும் பிரபலங்களில் இவரும் ஒருவர். தமிழ் சினிமாவில் புரட்சி தலைவருக்கு அடுத்தபடியாக அனைவராலும் நேசிக்கப்பட்டவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அதே வேளையில் சட்டமன்றத்தில் கடுமையாக நடந்து கொண்டது, வேட்பாளரை அடித்தது, மனைவி மைத்துனர் ஆதிக்கத்தில் கட்சியை விட்டது ஆகியவை இவர் மீது முன்வைக்கப்படும் விமர்சனங்கள். இருப்பினும் தனிப்பட்ட முறையில் அனைவராலும் நேசிக்கக்கூடிய மனிதராகவே இன்றளவும் இருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாட்டாங்க.